எல்லாரும் பத்தியும் எல்லாமே சொல்லு. ஜோடியா பேசுவோம். சரி ஒரு போட்டோ எடுத்துக்கோமா ஃபர்ஸ்ட். எல்லாமே தான் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி. ப்ரொஃபஷனலா பேசணுமா இல்ல உனக்கு என்ன தோணுதோ உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு நிறைய பேர்கிட்ட எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஒவ்வொருத்தர்கிட்ட தனித்தனியாகவே நிறைய கற்றுக்கிட்டேன். எல்லாம் தனித்தனியாக பேக்ரவுண்ட் எஃபெக்ட்லாம் போடுறே இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவாங்க? வேறு மற்ற ஆஃபீஸ்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு பிரேக் எதுவுமே இருக்காது. மறுநாள் போட மாட்டாங்க. தெரியுது. அவ்வளோதான். ஒவ்வொருத்தர் பத்தி சொல்லு. மை ஃபேவரட் பாய் ப்ரோ. நிறைய ஜென்ரலாக பேசினாலே அவர்கிட்ட ஜாலியாக இருக்கும். லைக் அவர்கிட்ட எனக்கும் அவருக்கும் நிறைய ஃபர்ஸ்ட்லேருந்து அட்டாச்மெண்ட் நிறைய இருந்துச்சு. கேம்ஸ் பற்றிலாம் எடுத்த உடனே நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். வெக்கப்படுறாரு வெற்றி ப்ரோ. சீனியர் எனக்கு வந்துட்டு அவர் ரேடியோ சீரிஸ் பண்ணலாம் ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி சொன்னப்பலாம் வெக்கப்பட்டார் ஸ்டார்டிங்கில். எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி லைக் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட. நேற்று அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட. ஆமா அவன் வந்துட்டு யாரையுமே ப்ரோன்னு கூப்பிட்டா லைக் அவன் அட்டாச்மெண்ட் இல்லை அந்த மாதிரிலாம் பேசியிருப்பான். அவனை நான் நேற்று டாப் போட்டு கூப்பிட்டேன். நார்மலாக யாரையும் டாப் போட்டு கூப்பிட எனக்கே தோணாது. ஆனால் பிரிட்டாவை டாப் போட்டு கூப்பிட்டேன். லைக் அவனுக்கும் வெற்றி ப்ரோ வயசு தான். ஆனால் டாப் போட்டு கூப்பிட்றேன்னா அந்த அளவு அட்டாச்மெண்ட் எனக்கும் பிரிட்டோக்கும். லவ் யூ ப்ரோ. லவ் யூ ப்ரோவா. லவ் யூ ப்ரோவா. லவ் யூ ப்ரோ. லவ் யூ ப்ரோனா. எல்லாரும் லவ் யூ ப்ரோனா. இது ஒரு டிஸ்டர்பன்ஸ். அப்துல் ப்ரோ. அப்துல் ப்ரோ. இல்ல வரிசையா மாறி 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 சொல்லிக்கலாம். சொல்லு. பிரிட்டோ பிரிட்டோ அப்துல் 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 அப்துல். இல்ல அவர் தனியா லென்த்தா பேசுவாரு. அப்படி போயிட்டு அதான் போயிட்டான்னு சொல்லுங்க. நல்ல முடிச்சிருக்காங்க. சரி நார்மலா ஒரு லைக் எனக்கு டிப்ரெஷனான பீரியட்ல கூட இருந்தவங்களா ரொம்ப கம்மியான கேரக்டர் தான். அந்த மாதிரி அப்துல் ப்ரோவும் என் கூட இருந்த ஒரு கேரக்டர். அன்னைக்கு நாள்லாம் நான் மறக்கவே மாட்டேன். யதார்த்தமா மீட் பண்ணேன். ஒரு நாள் சும்மா வெளியே போனது ப்ரோ. எனக்கு டிப்ரெஷனா இருந்துச்சுன்னா லைக் கடவுளா பார்த்து அவர் அமுச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. வெளியவே பார்க்குறேன் அவர் நிற்கிறாரு. அந்த மாதிரி லைக் எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா நான் டிப்ரெஷன்ல தான் இருந்தேன். முன்னாடி சொன்னலாம் லைக் நிறைய விஷயம் அன்னைக்கெல்லாம் பேசினெல்லாம் மறக்கவே மாட்டேன். லைக் நானா பண்ணாலும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி அப்துல் ப்ரோ எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கும் லவ் யூ ப்ரோ தான். ஓகே ராஜேஷ். ராஜேஷ் அதே மாதிரி தான் மூவி அண்டு என்ன மாதிரி காமிக்லலாம் நிறையா அந்த மாதிரி பேசி க்ளோஸ் ஆனவங்க. நாங்கள் ஊர் சுற்றினப்பெல்லாம் லைக் ரொம்ப ஃபன்னாகவே பேசணும். அன்றைக்கி இப்போ ரீசெண்டாக 3 நாளுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தப்பெல்லாம் நல்லா சிரிச்சு ஜாலியாக பேசினேன். வைபான கேரக்டரு. ஆமாம் முன்னாடி ராஜேஷ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர் ஆல் ஆஃப் மை. ஆமாம் வெற்றி அஜய் ப்ரோ இவங்க எல்லாருமே லைக் மணாலி வந்துட்டு என்னோட லைஃப்லயே ஒரு முக்கியமான டூர் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல சதீஷ் ப்ரோ கூட இருந்ததுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும் போல. ஆமா எனக்கு தெரியல. ஜாலியா இருந்தோம்ல சொல்றேன். ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி சொல்லு. நிறைய விஷயத்துல அவர் க்ளோஸாவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லைக் நம்ம சும்மா உட்காந்தெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். நிறைய விஷயம் எவ்வளோ க்ளோஸ் கவுண்டர் போறாரு வெற்றி ப்ரோ. நார்மலாகவே ஒரு பார்த்தாலே ஃப்ரெண்டு மாதிரி ஃபீல் ஆகும்ல. அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே சைலடாக உட்காந்துருப்பாரு. அப்போல்லாம் நல்லாவே பேசிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி யதார்த்தமாக ஃப்ரெண்டாக பேசுறது சதீஷ் ப்ரோ ஒரு நைஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. படின்னு கூப்பிட்டுறேன். ப்ரோனை கூப்பிடாம லைக் ப்ரொஃபஷனலாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். லைக் அவனுக்கு சொல்லி கொடுக்குறான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். போக போக அவனை பார்த்து பேசு. வீடியோ பார்த்து பேசுறா. லைக்
என்ன ப்ரோ அவரு என்ன? எங்க அவர் என்ன சரி சரி பேச எங்க நிறைய ஊர் சுத்தி இருக்கோம். எங்க பாரு ஊர் சுத்துறது, வண்டியில ஊர் சுத்துறது, நிறைய பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கேன். லைக் வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். டக்குன்னு சொல்லணும்னு சொன்னா அது தோணவே தோணாது டக்குன்னு. வாங்கியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா சச்சின்லாம் உப்பு லைக் சச்சின் பிரிட்டோலாம் நேத்து பார்த்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஆமா ரீசெண்டா நேத்து பார்த்து பேசின மாதிரி தான் இருக்கு. ஆனா சச்சின்ல எனக்கு லைக் வெரி மெச்சூரா ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய விஷயத்துல. பண்ணா பேசினதை தாண்டி பிரச்சனை வரப்ப எப்படி சால்வ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் சும்மா ஒரு 4 மணி நேரம். பின்னாடி வாங்க மூஞ்சிலே எடுத்துன்னு இருக்கீங்க. டேய் நான் 2 பேரையும் பாயிண்ட் ஆஃப் வியூ சூப்பரா கவலாம் பார்த்தேன். அவங்க இதே பார்த்து பேசுறீங்க. ஓகே மெச்சூரா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாம் சொல்றப்ப ஆமா அவரோட படத்தை டேய் உட்காரு. அன்னைக்கு அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்கு யாரா. மரியாதை கேளுங்க ஓவர்ல பண்ணி விடுறேன். சென்டர்ல கிட்ட பண்ணியிருக்காரு எனக்கு. புள்ளி மட்டும் வை. கால் பேசுறப்ப போர் அடிச்சா அவர் பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். உப்பேன்னா இன்னி கூட போய் உட்காந்து சும்மா இடம் பேசணும்னா பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு 4-5 நாள் சும்மா. சரி சரி சொல்லுங்க. லைக் சும்மா பேசுறப்ப அவளை சொல்றாருன்னு அர்த்தம். அதான் கம்ப்ளீட் இருக்க மாட்டாரு. 4 நிமிஷம் சும்மா பேசினாலே நிறைய நல்ல பாயிண்டா வருது அப்படின்னு அர்த்தம். லைக் அந்த பேசுற விடமும் அவரோட மூவி டைரக்ஷன் ஸ்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி நெல்சன் மாதிரி நின்ன இடத்துல இருந்து பேசுற கேரக்டரா போய்ப்பாரு அவரு. அந்த ஃபிலிம் ஆஸ்பெக்ட்டுக்கு நான் பெரிய ஃபேனு சச்சினுக்கு. சரி சரி ஓ சச்சின் அவரு விசாக் என்ன சொல்றது ஃபுல்லா பண்ணிரு. ஃபுல்லா போடலாமா? நிறைய பேசியிருக்கோம் விசாக் நான்லாம். ஒரு 2 ஸ்டெப் அனிமேலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் அனிமே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது லைக் அவன் டனப்பால்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் எப்படி உள்ளே போய் பேசுகிறேன்னே தெரியாமல் இருக்கும். நான் போய் பேசுகிறப்ப லைக் விசாக்கா உள்ளே வந்து நிறையா பேசியிருக்கேன். எனக்கு என்னோட ஆஸ்பெக்ட்டுக்கெலாம் பேசி என் கூட பேசினது அண்டு அந்த மாதிரி நிறைய பேசியிருக்கேன் விசாக்கிட்டலாம். லவ் யூ விசாக்கா. என்ன சொல்றது டைட்டஸ் நான் கூட நிறைய சுத்தி இருக்கோம். லைக் நம்ம கேட்டகரியிலேயே வயசான ஒரு அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். நீங்க எனக்கு சித்தப்பா மாதிரி நான் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் சரி ஊட்டுட போனாரா சித்தப்பா நான் வருது ஊட்டுட போனேன் ஊட்டுடதுக்கு சித்தப்பா அவ்வளவு பாசமா இருந்துச்சு. எனக்கு யாருமே சென்னையில ஊட்டி எல்லாம் விட்டுட்டு இல்ல. அவரா வந்து ஊட்டி விடுறாருன்னா எனக்கு அவ்வளவு பாசமா இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன் ஃபீல் பண்ண ஏன் ஊட்டி அப்படிலாம் பாக்குறப்ப சரி சரி சொல்லு சொல்லு. சரி அவ்வளவு ஆடுறீங்க கேக்குறாங்க. இங்கே ஆடுறாயிடும். ஆமா அதுக்கப்புறம் நீங்க சீக்கிரம் டக்கு டக்கு நீங்க ஒரு நாள்ல இருந்து மண்டே வந்துருவாடா. ரன்னிங் ரேஸ் எல்லாம் விளையாண்டு இருந்தோம். ஓடி பிடிச்சு விளையாடுறப்பெல்லாம் மனுஷன் மாடு மாதிரி ஓடினாரு. மாடு மாதிரி வயசானவரு இல்ல சொல்றேன் பெருமையா சொல்றேன். பயங்கரமா ஓடினாரு. நீங்க செம்ம பண்ணு. இல்ல இந்த ஓடி பிடிச்சு விளையாடுற அளவு நாங்க 2 பேரும் க்ளோஸா இருந்தோம். அந்த டிஸ்டன்ஸே எங்களுக்கு தெரியல. அவரோட ஏஜ் கேப் எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு க்ளோஸா ஃபீல் பண்ணாரு. சரி அடுத்து நீங்க பேசுங்க. அடுத்து ராமராவ் சொல்லிடுறா. ராமராவ் பத்தி அப்படியே ஆமா வெங்கட் கவி எல்லாம் பத்தி பேசுங்க. நீ மண்டே தான்டா போவே. நீ மண்டே தான் ரிலீவ். இன்னைக்கு ரிலீவ் இல்ல. ப்ரோ திடீர்னு பேசணும் என்ன ப்ரோ பேசுறது எல்லாரும் பத்தி யாரும் சரி கரெக்ட்டா பேசுறேன் பேசு எல்லாம் ஒண்ணே சொல்லிரு கவி ராம் ப்ரோ டிஎல் லைக் வண்டர்லேண்ட் ஒன் மணி சரி சொல்லு அவர் மேல ரொம்ப மரியாதை. லைக் சின்ன சின்ன விஷயம்லாம் கூட உட்காந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. லைஃப் மேட்டரும் சரி நார்மலாவுமே சரி. அவர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. லைக் இப்போ ரீசெண்டாக கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் மேலே எனக்கு டிஎல்ன மரியாதையை தாண்டி ஒரு கேரக்டராகவே அவர் மேலே நிறைய மரியாதை பேசுறதுனாலே ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் அவரை டிபெண்ட் பண்ணி உட்கார்ற மாதிரியே ஒர்க் சிச்சுவேஷனை தாண்டி நிறைய சிச்சுவேஷன் உட்காந்து. அண்ட் அஜய் மரியாதை அவர் மேலே இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துச்சு. அவரை இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிற மாதிரி கேரக்டர் இருப்பாங்க. என்ன நினைச்சு சொல்லல உண்மைதான் உண்மைதான். அஜய் தெரியல இவனை சொன்னது ஓகேதான். இவர் அடிப்பாருங்க
அடிப்பான். வருஷத்துக்கு ஒரு 4 சரி சொல்லு நீ சொல்லு. ஆமாம். அதெல்லாம் லைக் நம்பிக்கை தன்மையான கேரக்டர். ஒரு மாதிரி எவ்வளோடா ஃப்ரெண்டாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறேன்னா அது லைக் இட்ஸ் வேறு லெவலில் இடலாம். அந்த மாதிரி பார்க்குறப்ப அஜய் ப்ரோவும் ஒரு மாதிரி நம்பிக்கையான கேரக்டர். அதுக்கப்புறம் நண்டா ப்ரோ கிட்டே லைக் எங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரியா விஷயம் இருந்துச்சு. அதை பற்றிலாம் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நிறையா அவரோட லைஃப் சுச்சுவேஷன்லாம் சொல்லியிருந்தார், அவரோட ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லியிருப்பார். லைக் அதெல்லாம் எனக்கு அட்டாச்ஃபுல்லாகவே இருக்கும். அதுவும் சூப்பராக பேசிகிட்டு இருக்கோம். கவி, வெங்கட் இவங்க எல்லாருமே ரொம்ப கம்மியாக பேசின மாதிரி ஃபீல் ஆனாலுமே வெங்கட், கவி 2 பேருமே லைக் ரொம்ப ஃபன்னாக அவங்களா கிட்ட க்ளோஸாக பேசுகிற மாதிரி சிரிக்கிறாரு. யார் சிரிச்சா வெங்கட்டா வெற்றி நான் அப்போதெல்லாம் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். நீ பைத்தியமா நீனே? ஆமாண்ணா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மாதிரி அவங்க 2 பேருமே லைக் ரொம்ப ஃபன்னாக பேசுவாங்க. ஆமான்னு சொல்லிட்டா பைத்தியமா கேட்டா. வெங்கட் கிட்ட ரீசெண்டாக ஒரு ஹெல்ப் பண்ண கேட்டா அந்த மாதிரினா கூட அவனா எங்கேயாச்சும் பார்த்தாலுமே ரொம்ப ஃபன்னாக அவனா பேசுவான். லைக் அந்த மாதிரி ஃபன்னான கேரக்டர்லாம் ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது. அதுக்கு மேலே அருள் ப்ரோ கிட்டலாம் டூர் போனப்போ லைக் ஆமாம் எனக்கு லவ்வோட இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எப்படி அவரோட லவ் சுச்சுவேஷன்லாம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொன்னார். லைக் அதெல்லாம் மறக்க மாட்டேன், வாழ்க்கையிலவே மறக்க மாட்டேன். ஒரு பட்டாம்பூச்சி வச்சு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை சொல்ல முடியும்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி சூப்பரான கேரக்டர். சச்சின் பேசுங்க ஆக்சுவலாக நான் என்னோட பழைய ஆஃபீஸ் நீங்கள் வரப்போ வந்துட்டு அங்கே வந்து நான் ஒரு ஜாயின் டைப்பாக இருந்தேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கோனே இந்த ஆஃபீஸில் நான் டக்குனு அடாப்ட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருந்தேன். ஏன்னா இது வெற்றி என் பக்கத்தில் ஒரு வாரத்தோட பேசவே இல்லை. ஒரு மாதம் பேசவே இல்லை. ஒரே ட்ரெயினில் ஒன்றா தான் வருவோம். டீ அந்த ட்ரெயின் ஏறப்போ டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு நான் இங்கே உட்காந்து யாரோ எவ்வளோ மாதிரி உட்காந்து வருவோம். பட் ஆனால் அந்த என்னைக்கு நான் பேச ஆரம்பிச்சோனோ அது அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. அப்படியே என்னோட கேரக்டர்லாம் மாறி. பட் நான் பேசிக்காக ரொம்ப சைலண்டாக கூடிய ஒரு ஆள். அப்புறம் ஓவரா பேசி காண்ட்ர விஷயம்லாம் கண்டிப்பா டைட்டஸ் அதில் இருப்பான் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. காஜி விஷயமா அவன் பேசுற குறுக்க ஆள் பொறுத்தெல்லாம் பண்றாங்க. பேசுங்க. ஸோ பழைய ஆஃபீஸ் வந்தப்ப பயங்கர எமோஷன். அந்த ஆஃபீஸ் வந்தப்ப அந்த நிறைய இருக்குது. பட் ஆனால் அதோட இங்கே கூட இருக்குது. இங்கேருந்து போகிறப்ப எனக்கு அந்த எமோஷன் அந்த பேசுகிற கூட அழுதுகிட்டே தான் பேசுகிறேன். கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்டதோட நீங்கள் எப்போ பேப்பர் போட போகிறீங்க அடுத்து அந்த கொஸ்டின் அதிகமாக இருந்துச்சு. அந்த நாள் நீங்களாம் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கே பேப்பர் போட்டேன் இல்லையே முன்னாடி போட்டு பேச போட மாட்டேன். எவனாச்சும் வாயை வந்து பேச அடுத்து நீங்கள் தான் பேசணும் போய் அவரை பற்றி. அதனால் இது ரொம்ப இது வரப்ப ஒரு எடிட்டிங்கிறப்ப ஒரு என்ன சொல்ல ஒரு 10% தெரிஞ்சுட்டு வந்தேன். அப்படின்னா இங்கேருந்து போகிறப்ப அட்லீஸ்ட் ஒரு 74% நான் தெரிஞ்சுட்டு ஒரு சரி வெளியே ஏன்னா பழைய வரப்ப ஒரு பயத்தோட உள்ள வந்தேன். பட் இங்கேருந்து போகிறப்ப ஒரு கான்ஃபிடன்ட் அந்த ஒரு எனர்ஜி பூஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகவே இருக்குது. அது மாதிரி வெளியே போய் போகிற இடத்துல எல்லாமே சொல்கிறப்பெல்லாம் வந்துட்டு அவங்க அதிலேயே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. எல்லாமே இங்கே வந்து அவங்க நம்மளுக்கு தெரியும். அதனால் அவங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த இதுலேயே அவங்க விளையாடுறாங்க. அதனால் வெளியே ட்ரை பண்ண போகிறவங்களுக்கு வந்துட்டு நம்ம கம்பெனி பேசுனாலே அவங்களுக்கு பூஸ்ட் இருக்குது. பட் ஆனால் இது யாரும் யூடியூப்பில் போடுறது கிடையாது. யூடியூப் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ அடுத்து ஒருத்தராக பேச வந்துடுறேன். சரி அருண் எப்படின்னா நான் வந்து சேர்ந்த புதுசாக வந்துட்டு நான் அப்போலாம் ஒன்றா நான் சாப்பிட மாட்டேன். தனியாக வெளியே போய் வெளியே அடிச்சு போயிடுவேன். வெளியே போய் பக்கத்தில் சாப்பிட்டுருக்கேன். அப்போ தான் தருண் திடீர்னு ஒரு நாள் வந்தான். வந்து அவனாக பேச ஆரம்பித்தான். ஏன்னா நான் எடுத்தோடனே நான் ஒரு சீக்கிரம் பழக ஆரம்பிக்கல. கேட்டவன் வந்துட்டு அவன் தான் அந்த வசந்தம் ஹோட்டலில் எனக்கு இன்ட்ரோ பண்ணி கொடுத்தான்.
சேர்ந்து பத்மம் சாரி இங்க இருந்து நடந்தே போவோம், நடந்தே போவோம், நடந்தே போயிட்டு அந்த ஒரு 45-50 மினிட்ஸ் நடந்தே போயிட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஃபுல் மீல்ஸா சாப்பிட்டு திரும்பி விட்டுட்டு வருவோம். நடந்தே போயிட்டு வருவோம். அந்த வந்து ஸ்டார்டிங்கில் அப்போ நான் பேசுனது 2வது பர்சன் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேசுறது சாரதி. ஏன்னா நான் சேர்றதுக்கு முன்னாடி முந்தினா சாரதி சேர்ந்துருந்தான். ஆமாம், நான் வந்து 13 ஜாயின் பண்ணேன். சாரதி வந்துட்டு 12 ஜாயின் பண்ணுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பேசுகிற ஆள் வந்து சாரதி, 2வது தருண். என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவனை ஒரு ஜாலியான ஒரு எப்படி பேசலாம், ஏன்னா டக்குனு சில இடத்துல வந்து சொல்லுவாங்க பேச தெரியாது, ஆனால் சொல்ல நம்ப மாட்டாங்க. இப்போ வந்து டக்குன்னு ஒரு ஆள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதா இருக்கட்டும், டப்பு பேசுறதா இருக்கட்டும், அது நான் வந்து தருண் வந்து நான் லேர்ன் பண்ணுறேன். ஸோ அவன்கிட்ட அந்த ஐடியாலஜியாக இருக்கட்டும், அந்த ஃபன்னி திங்ஸாக இருக்கட்டும், சில இதெல்லாம் பயங்கரமாக யோசிப்போம். அவன் இன்னும் வந்துட்டு நிறையா இருக்குது, அது இன்னும் நீங்கள் நிறைய கொண்டு வரணும். அப்புறம் வெற்றி நான் வந்து உட்காந்தோடனே என்னை கொண்டு போய் நீ வெற்றி பக்கத்தில் தான் உட்கார வச்சாங்க. ஸோ அப்பவே எனக்கு வெற்றி உறுதியாயிடுச்சு. ஏன்னா வெற்றி என் பக்கத்தில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது யாருக்கன்னா எவருக்கன்னா படிச்சிருந்தல, வெற்றி என்னது பிரிச்சுட்டாங்க. ஐ மீன் வெற்றியாக போன மாதிரி அல்லது நேரு தோல்வி சந்திச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. அதுலேருந்து ஒரு இயக்கத்தோட அந்த வெற்றியை பறிச்சது யார் தெரியுமா? நந்தா. இல்லை அவரு இப்போ அதுலேருந்து எங்கே போனாலும் வெற்றியை பக்கத்தில் வச்சுட்டு போகிறாரு ஆளு ஜாலியாக. அது கொஞ்சம் அவருக்கு அது பொறாம இருக்கு. கொஞ்சம் எனக்கு அது அவர் மேலே கொஞ்சம் பொறாம. வெற்றிட்டு வந்து நிறையா லேர்னிங் நான் கற்றுக்கிட்டேன். வரப்போ எனக்கு ஆஃப்டர் ஃபேஸ் அந்த இன்டர்ஃபேஸ் எதுவுமே தெரியாது. ப்ரீமியர் போக அதை ஒரு என்ன பல டெம்ப்ளேட் ஒர்க் தான். ஸோ அதை வச்சுட்டு வந்தேன். அதில் அந்த காமெடி தபாச்சி ஹெச்டி வந்துட்டேன். அப்புறம் டெய்லி வெற்றிட்டு வந்துட்டு ஃபிலிம் பற்றியும் சரி எதை கேட்டாலும் சொல்லுவாப்பில், என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. எதை பற்றி அப்போ நான் வந்து சில என்னால் கேட்க முடியாது. நான் எந்த நாடு தான் போய் கேட்கலாம், இது என்ன சைஸில் இருக்குது, இது என்ன, அப்படி எதை பற்றி வேணால் கேட்கலாம். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஆள் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப நான் பெரிய கிஃப்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன். ட்ரோல்ஸ் அதெல்லாம் ட்ரோல்ஸ் இதெல்லாம் இருக்கட்டும், நல்லா எக்ஸலண்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதில் வந்து அதில் சில இடத்துல நானும் தாக்கப்பட்டிருக்கேன். பட் சரி பட் அது இடத்துல எதாக இருந்தாலும் என்னை வச்சு சிரிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்து போயிட்டே இருக்கலாம். வந்த புதுசுல வந்துட்டு ஒரு டிஃபரெண்டான ஆளாக இருந்தாப்புல. ஆள் பயங்கர இன்டெலெக்சுவலான ஒரு ஆள். அமைதியாக இருந்தான் ஆளு. 4 வருஷம் ரொம்ப சாஃப்ட்டு. என்னடா அது சொல்லி நம்மளாம் போய் பேச ஆரம்பிச்சா அப்போதான் அங்கே உள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வரான். வந்து பார்த்தா எல்லாத்தையும் அடிச்சு பழக்கிறான். ஆதாரப்பட்ட வெற்றி ஸ்ட்ராங்கான ஒரு ஆளே வந்துட்டு கட்டாப்படான்னு பேசலாம். அஜய் வந்துட்டு இன்னது அதே ஒரு மாதிரி பார்த்தாரு. நேத்து சொல்லி ஃபீல் பண்ணிருந்தாரு. சொல்லிட்டு இருந்தான் கூப்பிடுவான் அப்படின்னு. ஏன்னா அஜய் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான இதாக இருப்பாப்புல. எல்லாமே ஆக்சுவலாக வந்தோடனே அஜய் ஃபேஸ் பண்ண கொஞ்சம் இது பயப்படுவாங்க. ஆனால் பட் ஆனால் கொஞ்சம் பேச உடனே வந்து இருந்துட்டு நான் வந்துட்டு விட்டோம். என்டையர் டிஃப்ரெண்ட். அவன் வந்த பசங்க அவன் தனியாக ஃபீல் பண்ண சொல்லிட்டு அவங்க நான் கொஞ்சம் நாள் சாப்பிடுவோம்னா போயிட்டு வந்தோம். எத்தனை பேர்? அவன் கூட கொஞ்சம் சாப்பிடாதப்ப பார்த்தப்ப அவன் இடத்துல அந்த இடத்துல என்ன ஏன் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த வேலைக்கு புதுசாக வரப்ப வேலை கிடச்சி, ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு வேலை போலுங்க அவனுக்கு. ஸோ அதனால் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஊருக்கு வந்த என்னைய பார்த்தேன். ஸோ அதனால அவங்க கூட கொஞ்சம் அப்படி பேசி ஜாலி ஃபன் பண்ணுறது ஷாக் வந்துட்டு ஒரு அவன் எப்படின்னா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான பையன். கிரியேட்டிவிட்டி சரி எல்லாத்தையும் சரி எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருப்பான். அது மாதிரி அவன்கிட்ட ஈஸியாக ஒரு வார்த்தை விட்டோம்னா முடிஞ்சு ஆளுசிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்துட்டு அவங்ககிட்ட ஒரு ஆள். இப்போ எனக்காச்சும் டவுட்னா எந்த சாஃப்ட்வேர் ஆனாலும் ஏதாச்சும் நான் பிரச்சனை பண்ணிடுவேன். ஏன்னா ஒரு பிரச்சனை பண்ணி தான் நான் கற்றுப்பேனே. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த பிரச்சனைலேருந்து கொண்டு வரது வந்துட்டு விஷாக் தான். அதனால் விஷாக் ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு தேங்க்ஸ் டு
திசாக் திசாக்கு ஓகே அடுத்து வந்து ராஜேஷ். வணக்கம். அவரை பாத்துறா வந்த புதுசுல வந்துட்டு என்னையே நான் பார்த்த மாதிரி இருந்தது வந்துட்டு எத்தனை பேரு சரி சரி கேளு அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காருண்ணா ஏன்னா வந்து நான் ரொம்ப பேசவே மாட்டேன், அமைதியாக இருப்பேன். ஒர்க்குன்னு அவருக்கு இந்த மாதிரி எப்படின்னா நான் போய் சேர்ந்து ஒரு மாதம் அப்படி தான் இருந்திருப்பேன். போகிற போகிற கம்பெனி அப்படி தான் இருக்க போகிறேன். அமைதியாக இருப்பேன், யார்ட்டும் ஃபஸ்ட்டு வந்து பேச மாட்டேன். ஏன்னா பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ராம் ப்ரோ அடிக்கிறார் ஃபோனு. தான் வந்து நான் ராஜேஷ்டையும் பார்த்தேன். ராம் ப்ரோ அடிக்கிறார், யாராச்சும் அடிங்க. ரொம்ப அமைதி, தெரியல, ஒரு காமா இருந்த மாதிரி இருந்தது. அப்படியே பார்த்தா என்ன அப்படியே ரிப்பீட் பண்ண மாதிரியே இருந்தது ராஜேஷ் கிட்ட. அப்புறமேட்டு ஆனா இப்ப ஆள்கிட்ட வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திறமை கேளு கேளு என்னன்னு கேளு. அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதனால அது மாதிரி ராஜேஷ் நிறைய நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக எனக்கு தெரியாதுல்ல, குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நான் பார்த்து அந்த கலர் கிரேடிங் எப்படி இது பண்ணுறது, அது செட்டிங்ஸில் எப்படி இது மாற்றுறது, அதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ இன்ன வரையும் சில இது இப்போ கூட டக்குன்னு டவுட்லாம் டக்குன்னு கேட்க பக்கத்தில் அசோக் ப்ரோ வந்து வச்சிருக்காரு. அதனால ராஜேஷ் வெரி தேங்க்யூ ராஜேஷ். சதீஷ் எப்படின்னா நானே மொக்க காமெடி அடிக்கிறாள், நாம கிட்ட போட்டா போட்டிக்கு வராள் ஒரு ஆள். சதீஷ் வந்து நல்ல ஒரு இனி நண்பர் வந்துட்டு நீயா நானா போட்டிக்கு போட்டி அப்படின்ற மாதிரி காமெடிக்கு ஒரு இது வரும். ஸோ சதீஷ் கூட நிறையா கனெக்ஷன் பில்ட் ஆகிருக்கு. அதிகமாக வந்துட்டு நிறைய டாபிக் பேசியிருக்கோம். பட் அது கல்யாணம் மேரேஜ் எப்போ நீங்கள் பேப்பர் போடுவீங்க சம்திங் நிறையா போயிருக்கு. அதில் இன்றைக்கி நடந்திருக்கு, இன்றைக்கி பேப்பர் போட்டேன். அது சீக்கிரமாக அந்த கல்யாணம் எப்போன்னு சொல்லிட்டு அதே வேறு பேப்பரோட வந்து பத்திரிக்கை சந்திக்கிறேன். சாரதி எப்படின்னா வந்து சில பேர் நம்மளுக்கு வந்து இதாக இருப்பாங்க, சில பேர் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. சாரதி வந்து இன்ஸ்பிரேஷனாக சிரிக்காத யாரு சிரிக்கிறா இன்ஸ்பிரேஷனாக சாரதி எப்படின்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக இந்த கனாம் ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு சின்ன வார்த்தை நம்மளேருந்து ஒரு மனசில் இந்த ஒரு தீயை எரிய வைக்கும். பட் ஆனால் அது நெருப்பு குழம்பு வந்து நம்மளை வந்து ஒரு அனல் வந்து உருக்கி நம்ம ஒரு செய்ய வைக்கும். அப்படி தான் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சாரதி எப்படின்னா சின்ன ஸ்க்ராட்சில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். பட் அவனோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வேறு எங்கேயே இருக்க போது நான் இப்போயே சொல்கிறேன் சாரதி வந்துட்டு. அதை விட்டுறாது தொடர்ந்து பண்ணு. ஏன்னா நீ பண்ணுற இன்ஸ்பிரேஷன் நான் சில பேருக்கு இன்டேரக்டாக அவங்க வந்துட்டு இதாகுது, ரிப்ளிகேட் ஆகுது, சில பேருக்கு ஒர்க் ஆகுது. எனக்கு நீ சில நீ பண்ண ரீல்ஸில் சில இது பார்த்து நானே சில இது இன்ஸ்பைர் ஆகி சில இது பண்ணி தான் நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்டார்டிங் பண்ணதே அதுதான். அது ஒரு ரீசன் தான். இடையில மூணு வருஷமாக இந்த ஸ்டார்டிங் இது பண்ணவே இல்லை. ஸோ இது சார்ந்து வச்சு பண்ணணும்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் சார்ந்து ஒரு சின்னதாக ஒன்று இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும், நீங்கள் பண்ணுற ஸ்டெப்பை சின்ன சின்னதாக பண்ணிட்டே வாங்க, லாஸ்ட் ரிசல்ட் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி எடுத்து முடித்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்புறம் இல்லையா நீங்கள் டெய்லியுமே இப்போ நிறையா டெய்லியுமே ஒரு கண்டிப்பாக அது டோட்டல் பார்த்துடுறேன். ஸோ அதனால் சாஃப்ட்வேர் நாலேஜும் வந்துடுச்சு. ஸோ தெரிஞ்சு தெரியாமலையும் அடுத்தருக்கு சொல்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு இதாக இருக்குது. சொல்ல சாரதி வந்துட்டு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு ஆளாக தான் பார்க்குறேன். அதாச்சும் அதுமாதிரி பக்கத்தில் வீட்லேயும் பக்கத்தில் வந்துட்டு டவுட் கேட்டால் உடனே சொல்லக்கூடிய ஒரு ஆள். உடனே வந்துட்டு இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தவிர இப்படி பண்ணுங்க எடிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். நல்ல பற்றி பேசுறது, காதல் தோல்வியாகட்டும், அந்த இதில் வந்துட்டு மெய்யலங்கள்லாம் எப்படி அரவிந்த் சாமி ஒரு கார்த்திக் மாதிரியும் பேசிட்டே நாங்கள் பேசிட்டே இருப்போம். அது ஓயாமல் மழை பெய்கிற மாதிரி எங்களோட பேச்சு இருக்கும். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் போய்கிட்டே இருக்கும். அடுத்து வந்துட்டு சச்சின் வந்த புதுசுல வந்துட்டு பாட்டோட ஆரம்பிக்க சச்சின் வந்துட்டு அந்த புதுசுல வந்துட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு இங்கிலீஷ் டீச்சர் சிஸ்டான ப்ரொஃபஸர் மாதிரி தெரிஞ்சுருந்தாங்க ஆளு. அப்பயே இந்த கேரக்டர் பிடிச்சி இந்த கேரக்டர் பண்ணணும், இந்த கேரக்டர் பண்ணணுமா, இந்த ஓர சீரியஸாக ஆளை வந்துட்டு அவன் வந்து அந்த காமெடி கேரக்டர் இது பண்ணணும்னு சொல்லிட்டு பிடிச்சி அவனை பிடிச்சி கிளறி இது பண்ணி இன்னைக்கு நம்மளால் விஷயத்தில் இருக்காப்புல ஒரு நல்ல இனிய மனிதர். ஸ்டார்டிங்கில் வந்து தெரில, டேட்டுன்னு தெரில,
பேச பேச பழகிறப்ப தான் தெரியும். திடீர்னு பார்த்தா அப்படியே செல்வராகவன் மாதிரியே இருக்கும். செல்வராகவன் தம்பி. சம்டைம்ஸ் இவர்கிட்ட பேசவே பிடிக்காது, இவர் எடுக்கிற பழமும் பிடிக்காது. ஆனா வந்து இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு புரியும். ஏன்னா ஐடென்டிட்டியில் இருந்தால நிறைய உள்ள வச்சிருக்காரு. ஸோ அடுத்து நிறைய பண்ணக்கூடிய வாழ்த்துக்கள். அது வந்து பாஸ் ஆகாம பண்ணக்கூடிய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு வாழ்த்துக்கள், நான் போனதுக்கப்புறம் நீங்கள் இணை பிரியாம சச்சினி பிரியாம ஒற்றுமையா இருக்கணும். அது என்னோட ஆசை. தப்பு இல்லையா? மாறி மாறி தொங்குங்க. என்னடா இந்த வார்த்தை வரல. சரி சரி. கிஷோர் வந்துட்டு எப்படின்னா அந்த பஸ்ல சீக்கிரமா வரப்பல. நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துட்டு 7 மணிக்கு வந்தா என்னடா 7 மணிக்கு 8 மணிக்கு வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்போ அவர்லேருந்து சீக்கிரமா வந்து ஒரு சீக்கிரமா வரணும், காலைல சீக்கிரமா எந்திரிக்கணும். அப்புறமேட்டு பழக ஆரம்பிச்சா தெரிஞ்சு நல்லா பயங்கர ஒரு ஃபன்ஃபுல்லான ஆளு. லிட்டரலி நான் உங்களோட சில தான் எடுத்துக்கிட்டேன். இங்கே அடிச்சு யூஸ் பண்றது. அது மேல் ரூம் அந்த 4th floor போனாலே அது பயங்கர ஃபன்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி பெரிய டாபிக். பழகுடி எல்லாம் இனிமையான நண்பர். நாங்கள் சில இது பற்றி பேசியிருக்கோம், சினிமா பற்றி பேசியிருக்கோம். அது சீக்கிரமாக இன்னும் விரைவில் அவர் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக காப்பி பண்ணிடுவார். நந்தா வந்து நான் வந்த புதுசில் எப்படியுமே ஃபோனு கேமாக தான் இருப்பார். அவர் வந்து எடிட் பண்ண மாதிரியே தெரில வந்த புதுசில். ஏன்னா வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் பழக வச்சோம். அப்போ ரூமுக்கு நம்ம ரூமுக்கு வந்ததுக்கு பயங்கர க்ளோஸ் ஆகிட்டார். அப்புறம் நிறைய டிப்ஸ் சொல்லுவார், லைஃப்பை பற்றி நிறைய டிப்ஸ் சொல்லுவார். சரி அப்படி சில இது அப்ளை பண்ணிக்க, சில அப்ளை பண்ணாமல் போயிருக்கேன். பட் ஆனால் இந்த வேலை தேடுற டைமில் வந்துட்டு அவர் தான் என்னோட ஐஸ் ஓப்பனிங்காக இருந்தார். அவர் எனக்கு அப்புறம் வேலை தேட ஆரம்பிச்சார். நான் நிறைய தேடிட்டு இருந்தேன், எனக்கு வேலை கிடைக்கல. அப்போ தான் வந்துட்டு உங்கள் ரெஸ்யூம் காட்டுங்கன்னு சொல்லி என்னோட ரெஸ்யூம் வெரிஃபை பண்ணார். பார்த்துட்டு மாற்றுங்கன்னு சொன்னார். அப்புறம் சில இது அவருக்கு வந்து ரெஃபரலாக காமிச்சார். ஸோ அதெல்லாம் சூஸ் பண்ணி தான் நான் இங்கே போயிருக்கேன். ஸோ எங்கேயாச்சும் ஒருத்தர் எனக்கு கைட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. டக்கு கரெக்டான இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம பாதை மாதிரி போகிறப்ப நம்ம ஒரு ஆள் வந்துட்டு இல்லை இப்படி போக சொல்லி ஒரு ஆள் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆள் தான் நான் நந்தாவை பார்க்குறேன். அப்பப்போ நான் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் இருந்தாலும் நம்ம ஏற்றிக்கிற மாதிரி சொல்லி டேரக்ஷன் மாற்றி கரெக்டான ரூட்டில் அனுப்புறது ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். அது நந்தாவை பார்க்குறேன். ஸோ நந்தா டைம் இல்லை. ஸோ ஐ மிஸ் யூ லாட் ஆஃப் நந்தா. மக்குரு மறக்காம அடுத்து அப்துல். எல்லாரும் வாங்குறீங்களா? நான் வந்தோடனே வந்துட்டு ஒருத்தர்கிட்ட பேசி நானே வந்தோட போய் ஒருத்தர் உமிழ்த்தாள்னா யாருன்னா அப்துல். ஏன்னா ஒரு நாள் வந்துட்டு அவரோட வாழ்க்கை இதில் பார்த்தேன். பார்த்தா அவர் இப்படி வச்சிருந்தாப்புல. அது ஷார்ட்ல பார்க்குறப்ப சசிகுமாரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சசிகுமாரை போய் சசிகுமார் சமுத்திரக்கணிலாம் போய் கலாச்சிருக்கேன். அந்த டைம் வந்து பயங்கரமா கருத்து பேசுவாரா, சமுத்திரக்கணி அதான் சொல்லி கலாச்சிருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு டேரக்டர்னு சொல்லிட்டு அப்போ என்னோட கதையை குறித்து ஏதாச்சும் பண்ணுங்க, ஓகேவா, கிளைமேக்ஸ் ஓகேவா அப்போ நிறைய கேட்டிருக்கேன். என் கூட நிறையா இது சினிமாட்டாலும் சரி வாழ்க்கைட்டாலும் சரி பயங்கரம் நிறையா பகிர்ந்துருக்காரு. பட் அதிகமாக நெகட்டிவாக பேசியிருக்காரு. ப்ரோ என்ன விடவா? நெகட்டிவ் அதிகமாக இருக்குங்க. ஸ்டேட்டஸ் ப்ரோ என்ன விடவா? ஹெவி நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் அடிச்சு வெளியே வரது பெரிய விஷயம். ஒரு நாள் நான் காலங்காலத்தில் இன்டர்வியூ போனது கிளம்பிட்டு இருக்கேன். கிளம்பிட்டு இருக்கப்போ ஏதாவது அப்போ வந்து ஏன் எத்தனை கிளம்பிட்டுருக்கேன், நம்ம வாழ்க்கையோட கொஞ்சம் வேகமாக ஓடணும். இப்போ நம்ம இருக்கிற இடத்த விட முன்னாடி போகணும்னா இருக்கிற விட வேகமாக ஓடணும். அப்படி நான் ஒரு மோட்டிவேஷனை பேசினா பார்த்து ஓடுங்க, கால் உடஞ்சிடும். சத்தியமா அன்னைக்கு ட்ரெயின்லாம் வந்து இன்னதுக்கப்புறம் பார்த்து போடுவேன். பஸ்ல போகவே இல்லை. அதாவது வரப்போ பார்த்தா பாம்பு குறுக்க போகுது. அப்படி கிடையாது. அந்த சுச்சுவேஷன் நடந்துருச்சு இல்லை, நடக்கல. அப்போ ஃபேண்டிசி வேணாம் சொல்றது. நான் அப்துல் எப்படி பார்க்குறேன்னா வந்துட்டு திடீர்னு நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது எல்லாமே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கப்ப நம்ம சஃபராக இருக்கப்ப திடீர்னு ஒரு கை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அரவணைச்சு ஆறுதல் பண்ற ஒரு ஆளா, ஒரு மென்டாரா நான் பார்த்துருக்கேன். அங்கேருந்து வரையும் இங்கே வந்தோடனே வந்துட்டு அந்த டச்சு நம்மள்கிட்ட இல்லை. அங்கே இருந்த வரையும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இதாக இருக்கட்டும். ரூமில் எப்படி டச்சு
ஒரு சரியான இப்போ நம்மளே என்னதான் இருந்தாலும் டக்குனு ஒரு தவறான டிசிஷன் எடுப்போம் போவோம். ஸோ சரியான ஒரு பாயிண்ட் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்மளை கூட வந்து விளையாட்டுல வந்துட்டு அப்துல் வந்துட்டு முன்னோக்கி பயணிக்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அது என்னோட ரூம்மேட்டாகவும் இருக்கிறப்ப எனக்கு அது இன்னும் கூடுதல் பலம். ஒரு யானை பலத்தை நம்ம கூட வச்சுக்கிட்டு உருவளவில் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பார்க்க யானைக்கு தோல் தான் ஓகே ஸோ அதனால் விரைவில் திரை உலகத்தில் நான் போயிட்டேன். நானும் இவரு பெரிய பெரிய டேரக்டராகவும் ஒரு நெல்சன் லோகேஷ் அந்த மாதிரி நாங்கள் ஒரு பேசுவோம். ஒரு மிகப்பெரிய மேடையில் இருக்குன்னு நான் விரும்புகிறேன். கவி ப்ரோ கவி கேட்டு கவி அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்க மண்டே தான் போய்கிட்டே இருக்கு. கவி வெங்கட் கவி வந்துட்டு எப்படின்னா ஒரு ஃபன்ஃபுல்லான பாய். இப்போ நான்